முக்கியமான விஷயம். அதுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி நிறைய காலேஜஸ் ஒன்று கூடி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது. இப்ப வந்து நாங்க எங்க காலேஜ்ல தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம எல்லா காலேஜும் ஒரு இடத்துக்கு என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எப்ப வந்து ஒரு ரேர் ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ரேரான ரிசோர்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப அதுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறதுதான் வந்து புத்திசாலித்தனம். நம்ம கிட்ட இல்ல அவ்வளவுதான் அதோட முடிக்காம நம்ம கிட்ட அந்த ரிசோர்ஸ் இல்ல, நம்ம கிட்ட இந்த வனப்பரப்பு இல்ல, மர பரப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ட்ரீ கவர் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை நம்ம எப்படி முயற்சி பண்ணி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இத்தனை பேர் முன்னாடி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதுல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா எங்களுடைய ஒத்துழைப்பு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பசுமை தமிழக திட்டம், கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷனே வந்து 2021 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதனுடைய நோக்கம் இதுதான். எந்தெந்த மாவட்டத்தில எல்லாம் வந்து பசுமை பரப்பு கம்மியா இருக்குதோ அந்த மாவட்டங்கள்ல பனை உட்பட எல்லா வகையான மர வகைகளையும் நம்ம நட்டு பராமரிக்கணும். அதுவும் நம்மளுடைய கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தோம், கடலோர மாவட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா மேங்க்ரோவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வனப்பரப்பு. ஏன்னா நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை எந்த மலை அதாவது மவுண்டைன் ரீஜன்ஸ்க்கும் போனீங்கன்னாலும் இந்த நீங்க பாக்குற அலையாத்தி காடுகள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வராது. அங்க இருக்கிற எல்லா மரத்தையும் நீங்க இங்க கொண்டு வர முடியும், இடம் தான் நமக்கு இல்லை. ஆனா இங்க இருக்க அலையாத்தி காடுகள் வந்து நீங்க வேற எங்க போனாலும் கடலோரம் இல்லாத மாவட்டங்கள்ல எங்கேயுமே நம்மளால கொண்டு வரவே முடியாது. அதனால நமக்குன்னு இருக்க சிறப்பு இருக்கு இல்லையா, சிறப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம திரும்ப அதனுடைய வனப்பரப்பையும் அதனுடைய பரப்பையும் அதிகப்படுத்தணும். அது இல்லாம கடலோரங்கள் இல்லாம உள்ள இருக்கிற இன்டீரியர்ல இங்கிலாந்துல இருக்கிற பிளாக்ல தாலுக்ல எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய வனப்பரப்பையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வாலண்டியர்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலயுமே அமைப்புகள் இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட பிரசன்ஸ் வந்து ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் டிஎஃப்ஓ இருக்கணும், ரேஞ்ச் ஆபீசர் இருக்கணும். இன்னுமே நிறைய பேர் நினைக்கிறாங்க தஞ்சாவூர்ல போஸ்டிங் இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல ஃபாரஸ்ட் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. முதல் கேள்வி அதுதான். இங்க வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபுக்குமே முதல் கேள்வி அதுதான், எனக்கும் அதே கேள்விதான். இதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35% வந்து ஃபாரஸ்ட் இருக்கு. தஞ்சாவூர் அப்படின்னு அங்க ஃபாரஸ்ட் இருக்கா, என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு, ஃபாரஸ்ட் இல்லைனாதான் அதிகமா ஒர்க் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இது. அதனால எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நமக்கு நம்ம நினைக்கிற அந்த 33% வந்து எப்படி நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல அதை எட்ட முடியும், இல்ல அதுக்கான முயற்சிகளை நம்ம எப்படி கொண்டு போக முடியும், சாச்சுரேட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அக்ரிகல்ச்சர் வயநிலங்கள் தவிர மிச்சம் இருக்கிற ஏரியாவை நம்ம எப்படி பிளான் பண்ண போறோம், அந்த லேண்ட் யூஸை எப்படி நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்க்க போறோம் அப்படிங்கறத அந்த டிஸ்ட்ரிக்ட சாச்சுரேட் பண்றதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு எல்லா கோஆர்டினேட்டர்ஸும் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு கோல் இருக்கும். இந்த வருஷம் இதை நம்ம சாச்சுரேட் பண்றோம், அடுத்த வருஷம் அதை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற ஸ்பீஷிஸ் செலக்ட் பண்ணி, கோஸ்டல் ஏரியானா அதுக்குரிய ஸ்பீஷிஸ் செலக்ட் பண்ணி, இந்த மாதிரி ட்ரை ஏரியானா அதுக்குரிய ஸ்பீஷிஸ் செலக்ட் பண்ணி நம்ம வந்து சயின்டிபிக்காகவும் இதை நம்ம கண்டிப்பா பண்ணணும். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.